அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் இந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படும். இதுக்கான தமிழ் மீனிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது பல மாறிகளின் தரவு பகுப்பாய்வு. ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ரிசர்ச்சில் அனாலிசிஸ் பார்ட்டில் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை அப்ளை பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் சாப்டர். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ இந்த புத்தகத்தில் அதை வந்து நான் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சில் ஆராய்ச்சியில் அதை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீ டேர்ம்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸு, அந்த வேர்ட்ஸ்க்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் தமிழில் சொல்லுவேன். அதில் வந்து எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணி அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஸ்ட்ராப்பிங். அதுக்கடுத்து செகண்ட் வந்து டிபெண்டன்ஸ் டெக்னிக் யூஸ், டிபெண்டன்ட் வேரியபிள், டம்மி வேரியபிள், எஃபெக்ட் சைஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிகேட்டர், இன்டர் டிபெண்டன்ட் டெக்னிக் யூஸ். இதெல்லாம் வந்து என்ன, அதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்க போகிறதில்ல. தமிழில் நான் ரீட் பண்ணிவிட்டு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் சொல்கிறேன். பல மாறிகள் கொண்ட மாதிரியை சரிபார்க்க பல துணை மாறிகள் சப்சாம்பிள்ஸ் எடுத்து ஒவ்வொரு துணை மாறிக்கும் மாதிரிகளை மதிப்பீடு செய்யும் ஒரு அணுகுமுறை. அதாவது பூஸ்ட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்றத வந்து சப்சாம்பிள்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அந்த சப்சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பிள்ஸ் நம்ம ஓவரால் லார்ஜ் பாப்புலேஷன்லேருந்து நம்ம சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருப்போம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து சப்சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து மதிப்பீடு செய்கிறதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரோச் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஸ்ட்ராப்பிங் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து துணை மாதிரிகளிலிருந்து பெறப்பட்ட மதிப்பீடுகள் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அதாவது சப் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப் சாம்பிள்ஸ்லேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணி அதிலிருந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க, மதிப்பீடு செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இதன் மூலம் சிறந்த மதிப்பிடப்பட்ட கோஎஃபிஷியன்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான ரிலேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் கோஎஃபிஷியன்ஸு. உதாரணத்துக்கு அனைத்து துணை மாதிரிகளின் உள்ள ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டின் சராசரி. அதாவது இப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட ஆவரேஜ் வந்து எடுத்துப்பாங்க. அதாவது மீன் அதை வந்து எடுத்து அது மட்டும் இல்லாமல் அவற்றில் எதிர்பார்க்கப்படும் மாறுபாடு மற்றும் பூஜ்ஜியத்திலிருந்து மாறுபடும் சாத்தியக்கூறு. அதாவது நம்ம எதிர்பார்ப்போம் எவ்வளோ சேஞ்சஸ் வரணும், வேரியேஷன்ஸ் வந்து வரணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அது ஜீரோவிலிருந்து எந்த அளவுக்கு வந்து மாறுது அப்படின்றதையும் இதில் பெறப்படுகிறது. அதாவது மதிப்பிடப்பட்ட கோஎஃபிஷியன்ட் புள்ளியியல் ரீதியாக பூஜ்ஜியத்திலிருந்து வேறுபடுகிறதா இல்லையா. அதாவது பூஸ்ட் ஸ்ட்ராப்பிங் வந்து ஜீரோவிலிருந்து அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள்ஸோடைய வேரியேஷன்ஸ் வந்து மாறுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பூஸ்ட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அணுகுமுறை புள்ளியியல் முக்கியத்துவத்தை மதிப்பிட மக்கள் தொகை பாப்புலேஷன் குறித்த புள்ளியியல் முன்கூட்டிய கருதுகோள்களை சார்ந்திருக்காது. மாறாக மாதிரி தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீடு செய்ய முடியும். அதாவது இப்போ நம்ம பாப்புலேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக என்டையராக நம்ம எவ்வளோ பண்ண போகிறோமோ அதை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அப்போ அந்த சாம்பிள்ஸோடைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், சாம்பிள்ஸை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோம். அதாவது இதில் முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இது இனிஷியல் பேசிஸில் இருக்கிறதுனால எனக்கே அந்தளவுக்கு புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ என்னால் ஓரளவுக்கு நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அது தேவைப்படுறதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது டிபெண்டன்ஸ் டெக்னிக் யூஸ். சார்பு நுட்பம். அதாவது
காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். காஸ் அப்படின்றது வந்து ப்ரிடிக்டாஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எஃபெக்ட் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து தான் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இருக்கும். அப்போ இந்த டிபெண்டன்ட் டெக்னிக் யூஸ் என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு மாறி அப்படின்னா வேரியபிள்ஸ்னு அர்த்தம். ஒன் வேரியபிள் அல்லது மாறிகளின் தொகுதி, அதாவது காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், மொத்தமாக இருக்கக்கூடியது பஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ்னு அர்த்தம். மாறிகளின் தொகுதி சார்பு மாறிகளாகவும் மீதமுள்ள மாறிகள் சுயாதீன மாறிகளாகவும் அடையாளம் காணப்படுவதன் மூலம் வேறுபடுத்தும் புள்ளியியல் நுட்பங்களின் வகைப்பாடு. அதாவது எது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், எது இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் டெக்னிக் யூஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ சுயாதீன மாறிகள்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு அர்த்தம் மூலம் சார்பு மாறிகள் டிபெண்டன்ட் வேரியபிள் முன்னறிவிப்பதே நோக்கமாகும். அதாவது இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸ் எடுத்து வச்சுருப்போம், அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் டெக்னிக் யூஸ். அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஃபெக்ட் வேரியபிள்ஸ். இந்த எஃபெக்ட் வேரியபிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசியூம்டு எஃபெக்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் டு எ சேஞ்ச் இன் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சுயாதீன மாறிகள் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சுயாதீன மாறிகளில் ஏற்படும் மாற்றத்திற்கு எதிர்பார்க்கப்படும் விளைவு அல்லது பதில். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸ் வச்சுருப்போம், அதை பேஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கலாம். கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த நியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கேன் இன்க்ரீஸ் த கஸ்டமருடைய பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்கேஸ் நான் வந்து புதுசாக ஆட் கொடுக்கறதுனால நியூ கஸ்டமர்ஸ் வந்து புதுசாக வராங்களா அப்படின்றது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய அந்த நியூ கஸ்டமர்ஸ் அரைவல் வந்து என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ நான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னவா இருக்கும், நியூ அட்வர்டைஸ்மெண்ட். நான் புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடியது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ நான் புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால எனக்கு வந்து நியூ கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறாங்களா அப்படின்றது வந்து அந்த நியூ கஸ்டமர்ஸ் அரைவல் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளில் மாற்றத்தை கொண்டு வருதா அப்படின்றது. அப்போ அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்குது. அதுக்கடுத்தது டம்மி வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது டம்மி வேரியபிள். ஒரு குறிப்பிட்ட பண்பை கொண்டுள்ளதா இல்லையா என்பதன் அடிப்படையில் ஒரு பொருளுக்கு 1 அல்லது 0 ஒதுக்குவதன் மூலம் எண் அளவீடு இல்லாத மாறியை எண் அளவீடு கொண்ட மாறியாக மாற்றுறது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்ரிக் வேரியபிள்ஸ் நான் மெட்ரிக் வேரியபிள்ஸை வந்து மெட்ரிக் வேரியபிள்ஸாக வந்து மாற்றுறது. அப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இப்போ நான் மெட்ரிக் வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதாவது ஆவரேஜோ இல்லை எந்த மாதிரி அதை வந்து டிவைட் பண்ணவோ இல்லை மல்டிப்ளை பண்ணவோ நம்ம பண்ண முடியாது. எதுனா நான் மெட்ரிக் டேட்டான்னு சொல்லிட்டு அதாவது இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர். ஸோ அப்போ அந்த ஜெண்டரை வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ஆண் பெண் ரெண்டு இது இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதில் வந்து சராசரி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ். அப்போ நான் மெட்ரிக் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, மெட்ரிக் டேட்டா அப்படின்றது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ரிக் வேரியபிள்ஸாக அதை மாற்றுறது, நான் மெட்ரிக் வேரியபிள்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்ரிக் வேரியபிள்ஸாக மாற்றக்கூடிய கான்செப்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து பார்த்திங்கன்னா டம்மி வேரியபிள்ஸ். எதுக்காக நான் மெட்ரிக் வேரியபிள்ஸ் அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக நம்ம எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த டம்மி வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் சாப்டருக்குள்ளே போகும்போது அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருப்பாங்க. டம்மி வேரியபிள்ஸை நம்மளுக்கு எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எஃபெக்ட் சைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எஃபெக்ட் சைஸ் ஆய்வு செய்யப்படும் நிகழ்வு, உதாரணத்துக்கு தொடர்பு அல்லது சராசரிகளில் உள்ள வேறுபாடு. தொடர்பு அப்படின்னா கார்லேஷன், சராசரி அப்படின்னா மீன், அதாவது இந்த ஆவரேஜ், எக்ஸ் பாரோட வேல்யூ மக்கள் தொகையில் எந்த அளவு உள்ளது என்பதை மதிப்பீடு செய்கிறது. அப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்லேஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது,
அதே மாதிரி பாப்புலேஷன் அப்படின்றது நம்ம எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் யார் மொத்தமாக எந்த ஏரியாவில இருந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் சாம்பிள்ஸு அதில் வந்து ஆவரேஜ் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் சைஸ் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். காஸ் அண்டு எஃபெக்ட். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு நிறுவனம் வந்து புதிய விளம்பரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலயமா வந்து நியூ கஸ்டமர்ஸ் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அப்போது ரியலாக எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணக்கூடியது தான் வந்து எஃபெக்ட் சைஸு. இதுக்கும் மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு காஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டை கிரியேட் பண்ணுது, அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரியலாக எவ்வளோ வந்து நமக்கு வந்து அதோடைய அவுட்புட் வந்து வந்திருக்குது அப்படின்றதான் வந்து எஃபெக்ட் சைஸு. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது வந்து ப்ரிடிக்டார் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் பேஸு. இப்போ இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி. இந்த வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து வருதா? அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரு ட்ரிகரிங் வேரியபிள். அதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ப்ரெசியூம்டு காஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் இன் தி டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிளில் ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்றத செக் பண்ணுறது. அப்போ இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கான காரணியே வந்து அந்த காசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இதுக்கான இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னென்னா நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போது டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ கஸ்டமர் அரைவல்ஸ்னு எடுத்துப்போம். அந்த நியூ கஸ்டமர்ஸ் அரைவல்ஸ் வந்து வரதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அட்வர்டைஸ்மெண்ட், நான் புதுசாக அட்வர்டைஸ் பண்ணது தான் அப்படின்றது. அப்போ அந்த நியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அடுத்தது இண்டிகேட்டர் குறியீடு. ஒரு கூட்டு அளவீட்டை உருவாக்க ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாறிகளுடன் இணைந்து பயன்படுத்தும் ஒற்றை மாறி. அதாவது 2 or more வேரியபிள்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு மொத்தமாக வந்து சேர்த்து ஒரு எஸ்டிமேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் வேரியபிள் தான் வந்து இண்டிகேட்டர் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சாப்டரில் எப்படி அப்ளை பண்ணும்போது எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்டர் டிபெண்டன்ஸ் டெக்னிக்யூஸ். மாறிகள் சார்பு மற்றும் சுயாதீன தொகுதிகளாக. மாறிகள் சார்பு அப்படின்னா இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். சார்பு மாறின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். சுயாதீன மாறி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். தொகுதிகளாக பிரிக்கப்படாமல். அப்போ என்ன பண்ணுறாங்க, டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே கிடையாது. அப்போ அதில் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவில் எது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பிரித்து அதை பார்க்க முடியல அப்படின்னு அர்த்தம். அனைத்து மாறிகளும் ஒரே தொகுதியாக பகுப்பாய்வு செய்வது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அனாலிசிஸ் பண்ணும்போது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி பிரித்து பார்க்காம மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புள்ளியியல் நுட்பத்தின் வகை. உதாரணத்துக்கு வந்து காரணி பகுப்பாய்வு. காரணி பகுப்பாய்வு அப்படின்னா ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் பிரிக்காமல் மொத்தமாக சேர்த்து ஒரு கம்பைன் பேசிஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் டிபெண்டன்ட் டெக்னிக்யூஸ். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ரிமைனிங் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்த டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் எரர்னா என்ன, மெட்ரிக் டேட்டா, மல்டிகோ லீனியாரிட்டி, மல்டிவேரியட் அனாலிசிஸ், மல்டிவேரியட் மெஷர்மெண்ட்டு, நான் மெட்ரிக் டேட்டா, பவர், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எரர் அப்படின்னா பார்ப்போம். இதில் தமிழில் அளவீட்டு பிழை. அளவீட்டு கருவியில் குறைபாடு. உதாரணத்திற்கு பொருத்தமற்ற பதில் அளவுகோல், தரவு உள்ளீட்டு பிழைகள் மற்றும் பதில் அளிப்பவர்களின் பிழைகள் காரணமாக உண்மையான மாறி மதிப்புகளை அளவிடுவதில் ஏற்படும் துல்லியத்தன்மை. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா இன்அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் ஸ்கேல்ஸ் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 5 7 10 ஸ்கேல் ஏதோ இன்னும் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலை டிட்டர்மைன் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக மட்டுமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நெகட்டிவாக மட்டுமே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதாகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எரர் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இல்லை அதுக்கப்புறமேட்டு
என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம அத வந்து டேட்டாக்கு நம்ம அத அப்ளை பண்ணும்போது, நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப துல்லியமா வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமா ஆயிடும். அடுத்தது மெட்ரிக் டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது மெட்ரிக் டேட்டா. இதுக்கு வந்து தமிழ்ல வந்து அளவீட்டு தரவு அப்படி சொல்றாங்க. மெட்ரிக் டேட்டா அப்படின்னாலே அது வந்து என்னன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு அர்த்தம். நான் மெட்ரிக் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது சிம்பிளா நம்மளுக்கு புரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு புரிஞ்சிரும். மெட்ரிக் டேட்டா அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். ஈஸியா அதாவது ஆவரேஜ் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதான் வந்து குவான்டிடேட்டிவ் மெட்ரிக் டேட்டா. ஸோ இதில் அளவியல் தரவு தரவு இடைவெளி தரவு அல்லது விகிதாச்சார தரவு, அதாவது இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ டேட்டா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்று அழைக்கப்படும் இத்தரவு ஒரு பண்பை கொண்டுள்ளதா என்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த பண்பு எந்த அளவு அல்லது எந்த நிலை வரை உள்ளது என்பதை அடையாளம் காணவோ அல்லது விரிவாக்கவோ பயன்படுத்தப்படுகிறது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் எந்த அளவுக்கு அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்து இருக்குது அப்படின்ற அந்த கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெட்ரிக் டேட்டா அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக ஒருவரின் வயதும் எடையும் அளவீட்டு தரவாகும். ஸோ ஒருத்தருடைய வயசு வந்து என்ன அப்படின்றத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்ல முடியும். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வந்து வச்சுப்போம். 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு 4 பேட்டர்னில் இல்லை 5 பேட்டர்ன்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 20 அபவ் 20 30 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிஸ்க்கு வரும். அப்போ அதேமாரி வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று நம்ம ஸ்கேல் பேட்டர்னில் நம்ம வச்சுட்டோம், இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு பேட்டர்னில் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியராக அதை வந்து மெஷர் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் டேட்டா அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். மல்டி கோல் லீனியாரிட்டி. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான தமிழ் மீனிங் வந்து பல இணை நேர்மை. பகுப்பாய்வில் உள்ள பிற மாறிகள், அதாவது மற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து மூலம் ஒரு மாறி எந்த அளவு விளக்கப்பட முடியும் என்பதை குறிக்கும் ஒரு அளவு. அதாவது இப்போ நிறைய வேரியபிள்ஸ் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் வேரியபிள்ஸில் ஒரு வேரியபிள்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம காமிக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோ லீனியாரிட்டி. ஸோ பல இணை நேர்மை அதிகரிக்கும் போது, இணை நேர்மை அப்படின்னா ஒரே லைனில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரே டைரெக்ஷனில் வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேல்ஸ் ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ மாறிகளுக்கு இடையேயான பரஸ்பர தொடர்புகள், அதாவது இன்டர் டிபெண்டன்ஸ். இந்த இன்டர் டிபெண்டன்ஸ்னால் நம்மளுக்கு கரெக்டாக அதுக்கான கார்லேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஒன்றை வந்து சார்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேல்ஸை சார்ந்து தான் ப்ராஃபிட் இருக்கும், ப்ராஃபிட்டை சார்ந்து தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும். அப்போ ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா நேரடியாகவும் எதிரடியாகவும் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் டிபெண்டன்ஸு. எந்த ஒரு தனி மாறியின் விளைவும் தனித்தனியாக உறுதிப்படுத்துவது கடினமாகி மாறியின் விளக்கத்தை சிக்கலாக்குகிறது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது அதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மல்டிவேரியட் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ தமிழில் வந்து பல மாறி பகுப்பாய்வு. ஸோ நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் மல்டிவேரியட்டு. ஸோ ஒரே தொடர்பு அல்லது தொடர்புகளின் தொகுதியில் பல மாறிகளை பகுப்பாய்வு செய்யுது. அதாவது நம்ம எல்லா காம்பினேஷனும் ஒரே லைனியாரிட்டி வந்து இருக்கணும், ஒரே லீனியரில், அதாவது ஒரே பேட்டர்னில் வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் குவாலிட்டி எடுக்கிறோம்னா அதில் நிறைய வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு ஃபுட்டோட என்ன பண்ணுறோம், ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய சர்வீஸ் குவாலிட்டி எடுக்கிறோம்னா அதில் நிறைய வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் குவாலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ ஃபுட் குவாலிட்டி அப்படின்னும் போது ஃபுட்டோட டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்னஸ்ஸு, அதுக்கடுத்து குவான்டிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ்னு வச்சுப்போம். சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர்ஸை எப்படி வந்து சர்வெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த கிளென்லினஸ்ஸு, இந்த அதுக்கடுத்தது மற்ற வேரியபிள்ஸ் எல்லாமே சேர்ந்தது வந்து ஒரு காம்பினேஷனில் ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ்னு எடுத்துப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே காம்பினேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை வந்து நம்ம எடுத்து, அதாவது நிறைய வேரியபிள்ஸ், ஒரு வேரியபிள்ஸ் கிடையாது, நிறைய வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து மல்டிவேரியட் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மல்டிவேரியட் மெஷர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
மல்டிவேரியேட் மெஷர்மெண்ட்னா மல்டி வேரியபிள்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்கேல்ஸ், அதுதான் வந்து மல்டிவேரியேட் மெஷர்மெண்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஒரே கூட்டு அளவீட்டின் குறியீடுகளாக 2 அல்லதுக்கு மேற்பட்ட மாறிகளை பயன்படுத்துவது. 2 அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணுறதுக்கு, மெஷரிங் ஸ்கேல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் மல்டிவேரியேட் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு தன்மை பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோதனை தனித்தனி கேள்விகளின் குறியீடுகள் பதில்களை வழங்கலாம். அவை பின்னர் ஒன்றிணைக்கப்பட்டு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன கேள்வியாக நம்ம வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்மால் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கோம். அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸும் இண்டிகேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அது லேட்டராக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதை கம்பைன் பண்ணிவிட்டு அந்த அந்த தன்மை பண்பை பிரதிநிதித்துவப்படுத்துறது ஒரு ஒற்றை மதிப்பெண். அதாவது அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக இப்போ ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து 5 கொஸ்டின் தனித்தனியாக கேட்டோம்னா நம்மளுக்கு கொஸ்டினஸ் வந்து அதிகமாகிடும். அப்போனால அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்கேலாக மாற்றுறதுக்கு பேர் வந்து சம்மேட்டட் ஸ்கேல்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபுட் குவாலிட்டின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபுட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்கேல்லே நம்ம கொண்டு வந்துடணும். ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அதோடைய இது வந்து அதுமாதிரி சர்வீஸ் குவாலிட்டின்னு நம்ம ஒன்று எடுக்கிறோன்னா அந்த சர்வீஸ் குவாலிட்டிக்குள்ளே வந்து சப்கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதாவது அந்த சர்வீஸ் வந்து க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா, அதுக்கடுத்தது வந்து லக்ஸூரியஸாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்துருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்கேலாக கொண்டு வர்றது வந்து சம்மேட்டட் ஸ்கேல்ஸு. அப்போ இந்த மல்டிவேரியேட் மெஷர்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் வந்து வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னோம்னா நம்மளுக்கு கொஸ்டின் அதிகமாகிடும். அதுக்காக பதில் இப்போ ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் சேர்த்து 5 6 வேரியபிள்ஸுக்கான சேர்த்து 5 கொஸ்டினை சுருக்கி ஒரே கொஸ்டினாக மாற்றக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா மல்டிவேரியேட் மெஷர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்தது வந்து நான் மெட்ரிக் டேட்டா. மெட்ரிக் டேட்டா அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா, அதாவது அளவிடக்கூடியது. அதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் என்ன வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் டூல்ஸை அப்ளை பண்ணி எல்லா மேக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் மெட்ரிக் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ்க்கு வந்து எதுவும் வந்து இதை மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணுறது, கால்குலேஷனுக்கு இந்த மாதிரிலாம் எதுக்குமே நம்ம இது பண்ண மாட்டோம். சிம்பிளாக இது பண்ணோம்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து அதை வெறும் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுறது, அந்த பண்புகளை வந்து குறியீடு பண்ணுறதுக்கு, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அதை வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜெண்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேல் ஃபீமேல். இப்போ நம்ம மேலுக்கு வந்து நம்ம 0 கொடுக்குறோம், ஃபீமேலுக்கு வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஜஸ்ட் அந்த 0ன்றது வந்து மேலையும் 1 அப்படின்றது வந்து ஃபீமேல், அதை மட்டும்தான் அது இண்டிகேட் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ தரமான தரவு அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா என்று அழைக்கப்படும் இவை ஒரு பொருள் அல்லது நபரை அடையாளம் காணவோ அல்லது விவரிக்கவோ பயன்படும் பண்புகள், சிறப்பம்சங்கள் அல்லது வகைப்பாட்டு பண்புகள் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டேட்டா வந்து அதோடைய ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லக்கூடிய டேட்டா வந்து நான் மெட்ரிக் டேட்டா. இவை அளவீட்டு தரவிலிருந்து வேறுபடுவது ஒரு பண்பு உள்ளதா என்பதை மட்டும் காட்டி அதன் அளவை காட்டாததினால் ஆகும். அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் மெட்ரிக் டேட்டா வந்து மெட்ரிக் டேட்டாவிலேருந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவிலேருந்து வேறுபட்டு இருக்குது. இது வந்து வெறும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்த டேட்டா வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பண்புகளை மட்டும்தான் கொண்டு இருக்கும். அதே மாதிரி இதில் இந்த ஒரு டேட்டா வந்து ஒரு வேரியபிள் வந்து ஒரு பண்பை தான் வச்சுருக்கும், ஒரு கேரக்டர் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தொழில், மருத்துவர், வழக்கறிஞர், பேராசிரியர் அல்லது வாங்குனர் நிலை, வாங்குபவர், வாங்காதவர். இப்போ மருத்துவர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் அவர் அந்த ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் அவர் படிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்போ அந்த ஆக்குபேஷன் எப்படி எடுத்துக்கிறோம்னா அவர் தொழிலில் எடுத்துக்கிறோம்னா
அதுக்கடுத்தது வழக்கறிஞர் எடுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து வழக்காடுறதுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுவார். பேராசிரியர் அப்படின்னும்போது அவர் வந்து கற்பித்தல் அந்த செயலை மட்டும்தான் செய்வார். வாங்குனர் நிலை அப்படின்னும்போது 1, 2 கேட்டகரி, வாங்குறவங்க வாங்காதவங்க, பையர் நான் பையர் அந்த கேட்டகரிஸில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வாங்குனர் நிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது வாங்குபவர் 1ன்னு கொடுக்கும், வாங்காதவர் 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ ரெண்டுத்தையும் நம்ம போயிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஆக்குபேஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தொழில். அந்த ஆக்குபேஷனில் வந்து நம்ம மருத்துவர், வழக்கறிஞர், பேராசிரியர் அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து மருத்துவருக்கு 1, வழக்கறிஞருக்கு 2, பேராசிரியருக்கு 3ன்னு நம்ம கொடுக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது இவங்களுக்குள்ள பெரியவங்க சின்னவங்க அப்படின்றதெல்லாம் கூட எதுவும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதான் வந்து நான் மெட்ரிக் ஸ்கேல்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம வந்து மருத்துவர் வந்து வழக்கறிஞரை விட பெரியவர், வழக்கறிஞர் வந்து பேராசிரியரை விட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறியவர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து எதுவும் இது பண்ண முடியாது. அதே மாதிரி வாங்குனர் நிலை, பையர் ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாங்குறவங்க பையர், நான் பையர். அப்போ அதில் வந்து நம்ம இவங்க வாங்குறவங்க வந்து வாங்காதவங்களோட சின்னவங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு நம்பர் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு அதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நான் மெட்ரிக் டேட்டா, இல்லை அது வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்ற கேட்டகரிஸில் அது வரும். பெயரளவு தரவு அல்லது வரிசை தரவு என்றும் அழைக்கப்படுகிறது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாமினல் டேட்டா இல்லை ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினல் டேட்டா அப்படின்றது வந்து என்னென்னா நம்மளால் ஆர்டர் பண்ண முடியாது, இதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் ஆர்டர் பண்ண முடியாது. இதே வந்து ஆர்டினல் டேட்டானா ஒரு சிலது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10th +2 யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்கலாம். 10th வந்து 12th விட கம்மியாக இருக்கும், 12th வந்து யூஜியை விட கம்மியாக இருக்கும். அப்போ அதேமாரி அது யூஜி வந்து பிஹெச்டியை விட கம்மியாக இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஆர்டினல் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்ரிக் டேட்டா அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அடுத்தது வந்து பவர், அதோட டேர்ம் வந்து என்னென்னு பார்க்கலாம். பூஜ்ஜிய கருதுகோள். கருதுகோள் அப்படின்னா அசம்ஷன் இல்லை ஹைபாத்திசிஸ்னு எடுத்துக்கலாம். பூஜ்ஜிய கருதுகோள் அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் தவறாக இருக்கும்போது, நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து தப்புன்னு வச்சுப்போம், when it is false. அதை சரியாக நிராகரிக்கும் சாத்தியக்கூறு. அதாவது நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா வந்து இருக்கும். அதாவது சிக்னிஃபிகன்ஸ் லெவல், கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி சொல்லிட்டு. சிக்னிஃபிகன்ஸ் லெவல் அப்படின்னா 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவல், இதுதான் வந்து ஆல்ஃபா வேல்யூ. இந்த ஆல்ஃபா சிம்பிளுக்கான மீனிங் வந்து என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ. அப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து 5%, 1%, 10% இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல். கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து 100%லேருந்து சிக்னிஃபிகன்ஸை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ 5% வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ஸ் வருதுன்னா அதாவது ஆல்ஃபா வேல்யூ. கான்ஃபிடன்ஸ் வேல்யூக்கான டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து பி, ப்ராபபிலிட்டி வேல்யூ. அந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி. அது வந்து இப்போ 5% வந்து ஆல்ஃபா வேல்யூ அப்படின்னா 95% வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ, அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல். அப்போது இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது எதுக்காக செக் பண்ணி பார்ப்போம்? அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து, அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பி வேல்யூ வந்து லெஸ் தென் சிக்னிஃபிகன்ஸ் லெவல், ஆல்ஃபா வேல்யூ விட குறைவாக இருக்குது. நம்ம சாப்டருக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸாக்டாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இன்கேஸ் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 5% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 5%-ஐ விட பி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைபாத்திசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் இன்கேஸ் நம்ம சம்டைம்ஸ் வந்து ரியாலிட்டி ஒன்று இருக்கும், அதுக்கடுத்தது நம்மள ஸ்டாட்டிஸ்டிஷியனோட அசம்ஷன் வந்து ஒன்று இருக்கும். இப்போ ரியலாக வந்து நம்ம அகாடமிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் நம்மளுக்கு அது வந்து பெருசாக தெரியாது. இப்போ ரியலாக ஒரு ஃபீல்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து அதை ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அதே எடுத்துப்போம். இப்போ ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்டு, நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போ 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தவங்க வந்து ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துப்போம். பழைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து ரியலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் வரும்.
இன்கேஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரியாலிட்டியில் வந்து சேஞ்சஸ் வந்திருக்கும். அப்போ அந்த ரியாலிட்டியில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் டிஃபரன்ஸு. நம்ம நல்ல ஹைபாத்திசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு. புதிய விளம்பரத்துக்கும் பழைய விளம்பரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு இம்பேக்டும் இது பண்ணல, நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு டுவார்ட்ஸ் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஆஃப் த பையர்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஹைபாத்திஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் ரியாலிட்டியில் வந்து ரியாலிட்டி அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிஷியனாவோ இல்லை ரிசர்ச்சராகவோ நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு சரியா, அதாவது நம்ம இது பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணாமல் நம்ம மாற்றிடுறோம் அப்படின்னும் போது டைப் 1 டைப் 2 எரர் இந்த மாதிரிலாம் வரும். அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைப் 1 டைப் 2 எரர் அப்படின்றது வந்து என்னென்னா டைப் 1 எரர் வந்து ஆல்ஃபா எரர் சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா எரர் என்னென்னா 5% கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக ரிஜெக்ட் பண்ணாமல் போகிறதப்போ நம்ம வரக்கூடிய கேட்டகரிஸ். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது டைப் 1 எரர் அப்படின்றது வந்து when a researcher rejects a true null hypothesis. null hypothesis வந்து உண்மையாக இருக்கும்போது ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. null hypothesis மீனிங் என்னது? there is no relationship between independent டிபெண்டன்ட் வேரியபிள்னு வச்சுப்போம். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னது? அட்வர்டைஸ்மெண்ட்டு நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துப்போம். அதனால் அது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பையிங் பிஹேவியரை வந்து கன்சூமர் பிஹேவியர் வந்து வாங்கக்கூடிய அந்த இன்டென்ஷனை வந்து பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கலை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அப்போது அந்த அந்த மாதிரி தான். அப்போ நல்ல ஹைபோதீசிஸ் கரெக்டு தான். அப்போ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போ அது கரெக்டு தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ரிசல்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே அசம்ஷன் தான். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அசம்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் சைஸு, நீங்கள் வந்து 30 சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்களா, 400 சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் கம்மியாக சாம்பிள்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா சம்டைம்ஸ் வந்து இந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5% வந்து லெஸ் தெனாவோ கிரேட்டர் தெனாவோ மாறிடும். இன்கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5%-ஐ விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி வேல்யூ கம்மியாக இருக்குது. இஃப் த பி வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் லெஸ் தென் 5% அப்படின்னா ஆஸ் பெர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் ரியாலிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து கரெக்டு. அதாவது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ரியல் சுச்சுவேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ரியல் சுச்சுவேஷன் செக் பண்ணுறதுக்கும் சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த எஃபெக்ட் சைஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் நிறைய மெத்தட்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தப்பாக நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வரக்கூடிய எரர் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 எரர். இதை இன்னும் முக்கியமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைப் 1 எரர் வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணுறது இந்த டைப் 1 எரர் கான்செப்ட் அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான். பிஃபோர் அனலைசிங் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டைப் 2 எரர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அனலைசிங் அதோட இம்பேக்ட் வந்து மாறும். அதை வந்து நம்ம சாப்டருக்குள்ளே போகும்போது வருவோம். அதை வந்து பீட்டா எரர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பீட்டா எரர் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய எரர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 2 எரர் சொல்லிட்டு. இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க இந்த சாப்டர்லேயே. அது நம்ம டேபிளில் போயிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போதைக்கு இது இதை வந்து எப்படி நம்மளுடைய இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து கரெக்டு அஸ் பர் த, அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது ரியல் சுச்சுவேஷனையும் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிஷியன் போட்டிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஹைபாத்திசிஸ் ஒரிஜினலாக கரெக்டு. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் வந்து என்ன வந்துடுச்சு அப்படின்னா தப்புன்னு வந்துடுச்சு. ஆனால் இந்த பவர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ணும். அதாவது பவரோட வேல்யூ வந்து பவர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணும். இப்போ ஒரு 80% 90% வந்து பவரோட வேல்யூ வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்மளுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிளாரிட்டி அந்த ப்ரிசிஷன் துல்லியத்தன்மை வந்து கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் எக்ஸாக்ட், அதாவது கெஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 2-3 பேர் வந்து கெஸ்ஸிங் இருக்குன்னா 3 பேருக்கும் ஐக்யூ லெவல் வந்து அதிகமாக மாறுபடும்.
ஒருத்தருடைய ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுப்போம். 3 பேர் வந்து கெஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கெஸ்ஸிங் வந்து என்னாகும், ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு நியர்லி கரெக்ட் ஆன்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த நியர்லி கரெக்டாக நம்ம ஆல்மோஸ்ட் கரெக்ட் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டைப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் ஏ சொல்லுவாங்க. இதுக்கு டேபிள் இருக்கும், நம்ம அது டீட்டெயில்டாக போய் பார்க்கும்போது தெரியும். 1 மைனஸ் ஏ கிடையாது, ஆல்ஃபா, 1 மைனஸ் ஆல்ஃபா. அந்த 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 100%லேருந்து ஆல்ஃபா வேல்யூ கழிக்கிற மாதிரி இருக்கும். டைப் 2 எரர் வந்து 1 மைனஸ் பீட்டா அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து ஜென்ரலாக 80% அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பவர் வேல்யூ. 1 மைனஸ் ஆல்ஃபாவில் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை பொறுத்து கரெக்டாக அந்த 5% அப்படின்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லக்கூடியது, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பவர் வேல்யூ அப்படின்றது வந்து நான் வந்து கரெக்டாக தான் நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணுறேன், கரெக்டாக தான் நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு டெர்மினாலஜி தான் வந்து இந்த பவர் வேல்யூ. அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்போ பூஜ்ய கருதுகோள் தவறானதாக இருக்கும்பொழுது அதை சரியாக நிராகரிக்கும் சாத்தியக்கூறு, அதாவது கருதப்பட்ட தொடர்பு, அதாவது இந்த நல்ல ஹைபாத்திசிஸோடைய இது தொடர்பு உண்மையில் இருக்கும்போது அதை சரியாக கண்டறியும் சாத்தியக்கூறு, இதுதான் வந்து பவர் வேல்யூ. ஸோ டைப் 1 பிழை ஆல்ஃபாவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிர்ணயிக்கும் புள்ளியியல் முக்கியத்துவ நிலை. இது வந்து இந்த டைப் 1 எரரை வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பகுப்பாய்வில் பயன்படுத்தும் மாதிரி அளவு, அதாவது சாம்பிள் சைஸ் மற்றும் ஆய்வு செய்யப்படும் விளைவு. இந்த ஆய்வு செய்யப்படும் விளைவு அப்படின்னா எஃபெக்ட் சைஸ்னு அர்த்தம். எஃபெக்ட் சைஸ்னா ரியலாக நம்ம ஏற்கனவே ஒரு டேர்ம் வந்து பார்த்துருப்போம். அதாவது இப்போ ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட், நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு, இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கணும். இப்போ ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை விட நியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பெரிய அளவில் கஸ்டமர்ஸோடைய அரைவல் வந்து இல்லை பையிங் பிஹேவியரை கிரியேட் பண்ணணும். அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுறது, இல்லை நியூ கஸ்டமர்ஸ் அரைவல்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து எஃபெக்ட் சைஸு. அப்படி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாறும். இதுக்குமே வந்து கால்குலேஷன் இருக்கும். எஃபெக்ட் சைஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதாவது 2 கேட்டகரி ஆஃப் ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு, நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு, 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் நம்ம பிரிச்சுட்டு அந்த 2 பேருக்கும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வந்து செக் பண்ணுவோம். அதாவது எது எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணி தான் அந்த எஃபெக்ட் சைஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து அது மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவர் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் டேபிளில் இந்த சாப்டருக்குள்ளே வந்து இருக்கும். எஃபெக்ட் சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா பவர் வேல்யூ அதிகமாகும். அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. இன்கேஸ் சாம்பிள் சைஸ் அதிகப்படுத்தணும்னா பவர் வேல்யூ வந்து அதிகமாகும். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ டேர்ம் தானே பார்க்குறோம். உள்ளே போயிட்டு அந்த சாப்டரில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நடைமுறையில் அது முக்கியம் தானா அப்படின்றத செக் பண்ணுறது, நடைமுறை முக்கியத்துவம். ஸோ புள்ளியியல் முக்கியத்துவத்தை விட பொருளடக்கமான கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பல மாறி பகுப்பாய்வு முடிவுகளை மதிப்பீடும் முறையாகும். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட்டை காட்டிலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து நம்மளுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸு. ஸோ புள்ளியியல் முக்கியத்துவம் ஒரு முடிவு சாத்தியக்கேடால் ஏற்பட்டதா என்பதை தீர்மானிக்கிறது. அதாவது புள்ளியியல் முடிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெறும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் மட்டும் அது நடந்திருக்குதா அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நடைமுறை முக்கியத்துவம் ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அந்த முடிவு ஆராய்ச்சி நோக்கங்களை அடைய பயன்படுமா, அதாவது அந்த ரிசல்ட் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் வந்திருக்கும், அந்த ரிசல்ட் வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுமா, ரியல் லைஃப்பில் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி நம்மளால் அதை வந்து அனாலிசிஸ்க்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்றத வந்து செக் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நடவடிக்கை எடுக்க தகுந்த அளவு முக்கியமானதா, அதாவது டிசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இந்த சேல்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னு கன்சியூமர் பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரியாலிட்டியில் நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனை வச்சு நான் செக் பண்ணிட்டேன். அப்போ நியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. அப்போ நான் நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேட்டகரிஸில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்போ நடைமுறை முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸும்
ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் மாறும். இப்போ இன்கேஸ் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஃபேவராக வந்துடுச்சு அப்படின்றதுனால மட்டுமே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அப்போது ப்ராக்டிக்கலாக அதில் வந்து நமக்கு அதோடைய எஃபெக்ட் வந்து இருக்குதா இல்லையா, ரியாலிட்டியில் அது வந்து ஒர்க் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறது தான் ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது ரிலையபிலிட்டி. ஸோ தமிழில் வந்து நம்பகத்தன்மை. எந்த அளவுக்கு நம்மளுக்கு டெஸ்ட் மூலிமா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் முடிவு வந்து நம்ம நம்பலாம் நம்பக்கூடாது அப்படின்றது தான் வந்து ரிலையபிலிட்டி. ஸோ இதில் ஒரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், ஒன் வேரியபிள்னு அர்த்தம், அல்லது மாறிகளின் தொகுப்பு, அப்போ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இல்லை செட் ஆஃப் வேரியபிள்ஸ்னு எடுத்துப்போம், அளவிடுவதற்காக நோக்கப்பட்டதையே எந்த அளவு நிலைத்தன்மையுடன் அளவிடுகிறது என்பதை குறிக்கும் அளவு. நிலைத்தன்மை அப்படின்னா இப்போ ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இன்னொரு தடவை அதே டெஸ்ட்டை நம்ம பண்ணும்போதும் அதே ரிசல்ட் நமக்கு வரணும். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் டைம்ஸில் இல்லை நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ அதுதான் வந்து ரிலையபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. பல அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டால் நம்பகமான அளவீடுகள் அனைத்தும் தங்களுடைய மதிப்புகளில் ஒரே மாதிரியான நிலைத்த தன்மையை கொண்டிருக்கும். ஸோ அப்போ நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், மல்டிபிள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஒரு டேட்டா வச்சுட்டு நம்ம நிறைய டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் ரெக்ரேஷன் வந்து நான் ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறேன், அதில் வந்து எனக்கு ஃபேவரபுளாக வரல, அனோவை வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபேவரபுளாக வருது அப்படின்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் ஃபேவரபுளாகவும் இன்னொரு டெஸ்ட்டில் அன்ஃபேவரபுளாகவும் வருது அப்படின்னும் போது அது வந்து ரிலையபிலிட்டி ஆகாது. அதேமாரி டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் நம்ம அப்ளை பண்ணும்போதும் ஃபேவரபுளாக வரல அப்படின்னாலும் அது ரிலையபிலிட்டி கேட்டகரிஸில் வராது, நம்பகத்தன்மையற்றதாக மாறிடும். இது வேலிடிட்டியிலிருந்து வேறுபடுகிறது. ரிலையபிலிட்டி வேறு, வேலிடிட்டி வேறு. ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து அந்த டெஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எந்த மெஷர் பண்ணாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா அது ரிலையபிலிட்டி. வேலிடிட்டி அப்படின்னும் போது நடைமுறையில் அது சாத்தியமாகுமா இல்லையா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி. ஸோ இது வேலிடிட்டியிலிருந்து வேறுபடுகிறது. ஏனெனில் இது எதை அளவிட வேண்டும் என்பதை குறிக்காமல் எதை எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை குறிக்கிறது. ஸோ இப்போ வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அது ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து வரும். ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபாலோ பண்ணும். அடுத்த டேர்ம் வந்து பார்க்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன் எரர். விவரக்குறிப்பு பிழை. அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான வேரியபிள்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டோம், விட்டுட்டோம் அப்படின்னா அந்த என்டையர் ரிசல்ட்டுமே மாறிடும். அதான் ஸ்பெசிஃபிகேஷன் எரர் சொல்கிறாங்க. பகுப்பாய்விலிருந்து ஒரு முக்கியமான மாறியை தவிர்ப்பதால் ஒரு முக்கியமான வேரியபிள்ஸை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சேர்க்கப்பட்ட மாறிகளின் மதிப்பிடப்பட்ட விளைவுகள் பாதிக்கப்படுகின்றன. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரிமைனிங் மீதமுள்ள அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அனாலிசிஸோட ரிசல்ட்டை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும், அது சரியாக வராது. ஏன்னா கீ வேரியபிள்ஸும் சொல்லுவாங்க, அந்த கீ வேரியபிள்ஸ் இல்லாமல் மற்ற எந்த வேரியபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு துல்லியத்தன்மையை வந்து கொடுக்காது. அப்போ அந்த மாதிரி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது வந்து சம்மேட்டட் ஸ்கேல். அதோட டேர்ம் வந்து என்னன்னு பார்க்கலாம். இது தமிழில் வந்து கூட்டு தரநிலைகள். அதாவது நிறைய ஸ்கேல்ஸ் வந்து வச்சுருப்போம், சின்ன சின்ன ஸ்கேல், ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு ஸ்கேல் வந்து வச்சுருப்போம். இந்த ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஸ்கேல், 5 பாயிண்ட் ஸ்கேல், 7 பாயிண்ட் ஸ்கேல், 10 பாயிண்ட் ஸ்கேல்னு வந்துருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னா நம்ம அக்ரி அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அக்ரி, அதுக்கடுத்தது டிஸ்அக்ரி, நியூட்ரல், அதுக்கடுத்தது ஸ்ட்ராங்லி அக்ரி, ஸ்ட்ராங்லி, ஸோ அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி, இந்த மாதிரி கேட்டகரி. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அதுக்கடுத்தது டிஸ்அக்ரி, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி அக்ரி. இந்த கேட்டகரிஸில் நம்ம வச்சுப்போம். அப்போ இந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் நம்ம வச்சுருப்போம். அப்போ ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் அந்த கொஸ்டினர் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா சுருக்கி சின்னதாக ஒரே ஸ்கேலுக்கு நம்ம மாற்றிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சம்மேட்டட் ஸ்கேல்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ சர்வீஸ் குவாலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் குவாலிட்டியில் உள்ளே வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வருதோ அது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் சர்வீஸ் குவாலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா
டேபிள் க்ளீனாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடியது ஒரு கேட்டகரியா இருக்கும். வே ஆஃப் கஸ்டமர் அப்ரோச்சு, கிளீனிங், அதுக்கடுத்தது என்னது அம்யூனிட்டீஸு இதெல்லாமே சேர்ந்தது ஒரு சர்வீஸ் குவாலிட்டீஸ்ல வந்து வருதுன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் சர்வீஸ் குவாலிட்டி எல்லாமே கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆன்லைன் மோட்ல நம்ம பே பண்ணும்போது, ஆஃப்லைன் மோட்ல நம்ம பே பண்ணும்போது, இல்ல ஆர்டர்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபுட்ட வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது வந்து இருக்கக்கூடிய சர்வீஸ் குவாலிட்டி, இந்த மாரிலாம் கூட இருக்கும். அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஃபுட் குவாலிட்டி. ஃபுட் குவாலிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபுட் வந்து டேஸ்ட்டா இருக்கிறது, ஹெல்த்தியா இருக்கிறது, நியூட்ரிஷனியா இருக்கிறது, அதுக்கடுத்து ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கக்கூடியது. ஸோ அதே மாரி அதோடைய தன்மை வந்து மாறாம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீட் அப்படின்னா அந்த வார்ம் பேசிஸ்ல அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கறது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து குடுக்கறது, இந்த மாரிலாம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்னுத்தையும் தனித்தனியா நம்ப அனாலிசிஸ் பண்ணாம, அது எல்லாத்தையும் ஒரே டேர்ம்ல வந்து கொண்டு வந்துறது. இப்போ ஃபுட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் ஃபுட் குவாலிட்டின்றதுல கொண்டு வந்துடலாம். சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துட்டு வந்து நம்ம சர்வீஸ் குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துருவோம். ஸோ இதுதான் வந்து சம்மேட்டட் ஸ்கேல். அப்போ ஒரே ஸ்கேலா நிறைய ஸ்கேல் இருக்கிறத தேவையில்லாம நிறைய பெரிய அளவில் இருக்கிறத சுருக்கி ஒரே ஸ்கேலா கொண்டு வரது தான் வந்து சம்மேட்டட் ஸ்கேல்ஸ். அடுத்தது ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டெர்மினாலஜி வந்து என்னன்னு பார்க்கலாம். இது வந்து சார்பு மாறிகளில் சார்பு மாறி அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் ஏற்படும் விளைவுகளை காண சார்பு மாறிகளில் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை காண்பதற்காக ஆராய்ச்சியாளர் மாற்றம் செய்யும் சுயாதீன மாறி. ஸோ அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வர அதில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. உதாரணமாக ஒரு பரிசோதனையில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிற விளம்பரங்கள், அதாவது கலர் அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துப்போம். கருப்பு வெள்ளை விளம்பரங்கள் ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்வர்டைஸ்மெண்ட். 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் அட்வர்டைஸ்மெண்ட், கலர் அட்வர்டைஸ்மெண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த விளம்பரம் வந்து ஒரு பிஸ்னஸோட ப்ராடக்டை வந்து விளம்பரப்படுத்துறதை நம்ம வச்சுப்போம். அப்போ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோடைய பர்ச்சேஸ் வாங்கக்கூடிய அந்த செயல்பாடு பர்ச்சேஸ் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இன்கேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் விளம்பரம் வந்து பெரிய அளவில் பர்ச்சேஸில் மாற்றத்தை கொண்டு வரல, கொள்முதல் அதாவது நுகர்வோரினுடைய வாங்கும் செயல்திறனில் வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. இதே வந்து கலர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்முதலில் வந்து அதிகப்படுத்துகிறாங்க, அதாவது நுகர்வோரின் வாங்கும் திறனை வந்து அதிகப்படுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்து ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எந்த ஸ்கேல் இண்டிபெண்டன்ட் ஸ்கேலில் எதை அதிகப்படுத்தினா நமக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிளில் மாற்றத்தை கொண்டு வருது. அப்போது அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் எந்த மாற்றத்தை கொண்டு வருது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வச்சு. ஏன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து காஸ்ட் வேரியபிள்ஸு. அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸை வச்சு டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் மாற்றி நம்ம வர வைக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டைப் 1 எரர். இந்த டைப் 1 எரர் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து வெறும் அசம்ஷன் பேசிஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவார். இதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட், புள்ளியியல் சார்ந்த முடிவுகள் சொல்லிட்டு. ரியாலிட்டியில் அதாவது உண்மை நிலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரியாலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு தெரியாது. ஸோ ஆஸ் ஏ ரிசர்ச்சராக நம்மளுக்கு வந்து அது என்ன ஆகாது அப்படின்னா அது தெரியாது. அப்போ ரியாலிட்டி வந்து கண்டிப்பாக மாறும். அப்போது ஒன்று அந்த மாறுபாடு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய அளவில் அந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அதற்கு எதிர்மறையாக தலைகீழாக வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த எரர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 எரர், டைப் 2 எரர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைப் 1 எரர் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்கரெக்ட்லி ரிஜெக்டிங் த நல் ஹைபாத்திசிஸ், அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் பி வேல்யூ, ப்ராபபிலிட்டி வேல்யூவை சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆல்ஃபாவோடைய நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பி வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 5% நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 5%க்கு கம்மியாக இருக்குது பி வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஹைபாத்திஸை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ரிசல்ட் அப்படி தான் வந்திருக்கும். எந்த மெத்தடு நம்ம அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பி வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து
ஆல்ஃபா வேல்யூ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ விட கம்மியாக இருக்குது, 5% கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக 5% எடுத்திருக்கிறேன். அந்த 5% கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஜென்ரலாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரியாலிட்டியில் வந்து இன்கேஸ் நல் ஹைபாத்தசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நல் ஹைபாத்தசிஸோட மீனிங் என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள். அது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எந்த மாற்றமும் வரல. அதாவது இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே எடுத்துப்போம், நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு. நியூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனில் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் தான் வருது, அதாவது கன்சியூமர் பையிங்கில். நியூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் ஒரே ரியாக்ஷன் தான் வருது, ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அதே ரியாக்ஷன் தான் இருக்குது. அதில் எதுவும் பெரிய அளவில் மாற்றம் வரல அப்படின்றது தான் நல்ல ஹைபாத்தசிஸ். ரியாலிட்டியில் அதுதான் கரெக்டு. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா சிக்னிஃபிகன்ஸ் லெவலுக்கு கம்மியாக பி வேல்யூ இருக்குதுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ டிஃபரன்ஸ் இருக்கிறதா காமிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸில். அந்த மாதிரி காமிக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 எரர். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பாக நம்ம நல்ல ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரிஜினலாக நல்ல ஹைபாத்தசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஆனால் நம்ம தப்பாக ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 எரர். இந்த ஆல்ஃபான்றது வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ. அதாவது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூனா ஒரு 5% வரைக்கும், இப்போ ஒரு 5% சிக்னிஃபிகன்ஸ்னு எடுக்கிறோன்னா அந்த 5% வரைக்கும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த மிஸ்டேக்ஸை வந்து நான் ஏற்றுக்க முடியும். அதுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகுது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து சான்சஸ் வந்து மாறுது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 1% அப்படின்னா 1% வரைக்கும் நான் வந்து எரர்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எரர்ஸ் வந்தது அப்படின்னா அதை வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் கால்குலேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது டைப் 2 எரர். டைப் 2 எரர் வந்து அப்படியே ஆப்போசிட், பீட்டா எரர் சொல்லுவாங்க. டைப் 1 எரர் வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து செக் பண்ணக்கூடிய எரரு. டைப் 2 எரர் வந்து ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏற்படக்கூடிய எரர் தான் வந்து டைப் 2 எரர். ஓகே, டைப் 2 எரரு அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, அந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதோ அதை வச்சு உங்களுடைய ரிசர்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல்.